வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய குரலில் அதிகமாக குர்ஆனை ஓத முற்படுவது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று கேட்டார்கள். நான் தங்கள் மீதே குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்க தங்களுக்கே நான் ஓதி காட்டுவதா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமாம் என்று கூறினார்கள். எனவே நான் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தை ஓதினேன். ஒவ்வொரு சமுதாயத்திலே இருந்தும் அவர்களுடைய நபியாகிய சாட்சியை நாம் மறுமையிலே கொண்டு வரும்போது, அல்லாஹுடைய தூதரே, உங்களை இவர்களுக்கு எதிரான சாட்சியாக நாம் கொண்டு வரும்போது இவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்ற பொருள் பதிந்த அத்தியாயம் 4 இருக்கக்கூடிய 41வது வசனத்தை நான் அடைந்தபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துடன் போதும், நிறுத்துங்கள் என்று கூறினார்கள். அப்போது நான் அவர்களை பார்த்தேன். அவர்களின் கண்கள் இரண்டும் கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5050 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனை தான் ஓதினாலும் இனிய குரலிலே ராகத்தோடு அதனுடைய யதார்த்தமான உள்ளார்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு ஓத முற்படுவது. பிறர் ஓதுகின்ற போது அவருடைய இனிய குரலின் மூலமாக நம்மால் கேட்க முற்படுகின்ற போது அதில் சொரிந்திருக்கக்கூடிய பதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய நிலைப்பாட்டை அமைத்து கொள்வது. அதற்காக வேண்டி எங்கெல்லாம் கண்ணீர் விடுகின்ற ஒரு நிலை உள்ளதோ அந்த நேரத்திலே யதார்த்தமாகவே கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். உபைதுல்லாஹ் இப்னு அபி யஸீத் அவர்கள் கூறினார்கள், அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள்ளே நுழையும் வரை நாங்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். நாங்களும் அவர்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்தோம். அங்கே அபூ லுபாபா அவர்கள் பாழடைந்த வீட்டிலும் எளிமையான தோற்றத்திலும் இருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ராகத்துடன் ஓதாதவர் நம்மை சார்ந்தவர் அல்லர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கின்ற இந்த செய்தி சுனன் அபூ தாவூத் என்ற நூலிலே 1471 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனை இனிமையான குரலிலே ஓத வேண்டும் என்கின்ற வழிகாட்டு முறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இனிமையான குரல் இல்லை என்றால் என்ன செய்வது என்று நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது முடிந்த அளவுக்கு குர்ஆனை இனிமையான குரலில் ஓதுகின்ற நிலைப்பாட்டை நாம் நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் மிகச்சிறந்தது என்கின்ற இந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இனிய குரலில் குர்ஆன் ஓதுவதை பாராட்டி, அபூ மூஸா, அல்லாஹுடைய தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இனிய குரல் உங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என என்னிடத்திலே கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5048 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஓதுகின்ற போது இனிமையாக, நிதானமாக, திருத்தமாக, நீட்ட வேண்டிய இடங்களிலே நீட்டி, நிறுத்த வேண்டிய இடங்களிலே நிறுத்தி ஓதப்படுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த விஷயங்களை சிந்தித்து அதற்கு ஏற்றால் போல்
தன்னுடைய நிலைமையை அமைத்து கொண்டுதான் அவர்கள் ஓதுவார்கள். யார் இனிமையான குரலிலே ஓதினார்களோ அவர்களை பாராட்டவும் செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இந்த இடத்திலே நாம் கடைபிடிக்க முற்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய வேதமறை குர்ஆனை இனிமையாக அழகிய முறையிலே ராகத்துடன் தஜ்வீத் முறைப்படி ஓதுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.